கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிற ஆவிக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் மாத்திரம் போதாது, நீங்கள் ஆவிக்குரிய அனுபவம் மாத்திரம் போதாது, வசனத்தின்படி வாழ்கிற ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை முக்கியம். வரங்கள் மாத்திரம் இருந்தால் போதாது, கனிகள் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். கனி இல்லாமல் எத்தனை வரம் கிரியை செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதனால் வசனத்தின்படி ப்ராக்டிக்கலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவை வெளிப்படுத்தாமல் எத்தனை ஆவிக்குரிய அனுபவம் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் நீங்கள் ஆவிக்குரிய அனுபவம் நமக்கு அவசியம். அதனுடைய விளைவு கனிகள் வெளிப்படணும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில். அப்போ குடும்பம் என்பது பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம் இல்லை. இந்த மாதிரி குடும்பம் அமைஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க. ஏன்னா சில பெண் பிள்ளைகள் அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, மகன் மேரேஜை வேண்டான்னு சொல்கிறா பிரதர், நீங்கள் பேசுங்க அப்படிம்பாங்க. நான் பேசியிருக்கேன் சில பிள்ளைங்கிட்ட, நம்ம பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க. அப்போ கல்யாண வயசு ஆகிட்டு வேலை பார்க்கறதுக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னால் ஏதாவது காரணம் சொல்ல, நீங்கள் பேசுங்க. சரி, உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டால், யாரையாவது விரும்புகிறியா? இல்லைங்கள், யாரையும் விரும்பலை. பிறகு ஏன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிற? பாருங்கள், இந்த குடும்பம் பாருங்கள், இந்த குடும்பம் பாருங்கள், எங்கள் குடும்பம் பாருங்கள், ஒரே சண்டை குழப்பம் பிரச்சனை. இதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? இப்போ நிம்மதியாக இருக்கிறேன், வேலை பார்க்குறேன், வர்றேன், ஜெபிக்கிறேன், ஆண்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த குடும்பத்தில் பாருங்கள் ஒரே சண்டை வீட்டுக்குள்ளே. அவர் எங்கள் வீட்டுக்காரர் சந்தேகப்படுறாரு, இவங்க சண்டை போடுறாங்க, அவங்கள சொந்தக்காரன் பாருங்கள், இந்த குடும்பம் பாருங்கள் சண்டை. எதுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையை வெறுத்து போச்சுன்னு வாலி பிள்ளைகள் சொல்லுகிற அளவுக்கு சில கிறிஸ்தவ குடும்பங்கள் பேரண்ட்ஸ் நடந்து கொள்கிறீங்க, இடரலை உண்டாக்குறீங்க. ஆண்டவர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளணும்னு சொல்கிறாரு. இடரில் உண்டாக்குறவங்களுக்கு பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நுழைய பயப்பட காரணம் பல கிறிஸ்தவ குடும்பங்களை பார்க்குறாங்க. அவங்க படுற கஷ்டங்கள், அங்கே போய் மருமகளாக படுற கஷ்டம், இதெல்லாம் பார்த்துட்டு வேண்டாம் இந்த வாழ்க்கையை நினைக்கிறாங்க. தயவுசெய்து நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நம்ம இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ குடும்பங்கள் என்றால் இயேசு கிறிஸ்துக்கு முதலிடம் கொடுத்து, வசனத்துக்கு முதலிடம் கொடுத்து, வசனத்தின்படி வாழ்க்கை அமைத்து கொள்ளணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், முதலாவது கணவன் மனைவி. கணவன் மனைவியில் மனைவிக்கு தான் பெரிய பொறுப்பு இருக்கிறது குடும்பத்தை கட்டுவதிலே. கணவன் மனைவிக்கு தலையாக இருந்தாலும் குடும்பத்தை கட்டுகிற பெரிய பொறுப்பை மனைவி கையில் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால் மனைவி ஆனவள் குடும்பத்தை கட்டுகிறதுக்கு தான் நீங்கள் முதலிடம் கொடுக்கணும். இந்த குடும்பத்தில் அவங்க சொன்னாங்க பாருங்கள், அவங்க கவர்மெண்ட்டில் வேலைங்க, அரசாங்க வேலையை யாரும் ஈஸியாக விட மாட்டாங்க. அந்த சாட்சி சொன்ன குடும்பத்தில் அந்த சகோதரி அரசாங்க வேலை பார்த்தாங்க, கவர்மெண்ட் ஜாப் அவங்க பார்க்குறாங்க. இப்போ 3 பிள்ளைகள் வந்த உடனே கணவர் சொல்கிறாரு, 3 பிள்ளைகள் வந்துட்டாங்க, பிள்ளைகளை நம்ம வளர்த்து ஆளாக்குறது நம்முடைய பொறுப்பு, ஆண்டவர் நம்ம கையில் தந்திருக்கிற பெரிய உத்தரவாதம். அதனால் இந்த 3 பிள்ளைகளை வளர்க்கணுமானா வேலையை விட்டால் தான் முடியும். இன்னைக்கு என்ன நினைக்கிறேன்னு கேட்ட உடனே மனைவி என்ன சொன்னால், நான் வேலையை விட முடியாது, நான் கவர்மெண்ட் ஜாப், எனக்கு எப்படி வேலையை விட முடியும், எனக்கு ஆதாரமே இது தானே. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் பிரச்சனை இதில் இருக்கிறது. பெண்கள் அதில் வேலையெல்லாம் விட முடியாது, சம்பாத்தியத்தை விட முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க கேட்குறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கணவர்கிட்ட ஆலோசனை இல்லை, நான் ஒரு ஆள் சம்பாதிக்கிறது நமக்கு போதும், ஆனால் குடும்பத்தை கட்டி எழுப்புறது ரொம்ப முக்கியம், 3 பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்க்கணுமே, அதனால் நீ வேலை விட்டுருன்னு சொன்ன உடனே மனைவி உடனே சண்டை போடலை, எதிர்த்து பேசலை, கீழ்ப்படிந்தார்கள். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கணும். அப்படி அவங்க தியாகத்தோடு கவர்மெண்ட் ஜாபை விட்டுட்டு ரிசைன் பண்ணிவிட்டு குடும்பத்தில் பிள்ளைகளை வளர்த்தாங்க. அதனுடைய விளைவு இன்றைக்கி 3 பிள்ளைகளை குடும்பமாக தழைத்து நிற்கிறாங்க. அதற்கு காரணம் அந்த தாயினுடைய தியாகம், வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்தாங்க. நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்க. அதனால தான் பெண்கள், நீங்கள் எல்லாவற்றையோடு உங்களுக்கு முக்கியம். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபஸ்ட்டு ஜாப் இஸ் டு பில்ட் யுவர் ஃபேமிலி. அதுதான் ஆண்டவர் கொடுத்த பெரிய பொறுப்பு. உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி ஒரு சந்ததியை ஆண்டவருக்கு அந்த ஆயத்தப்படுத்துறது தான் முதல் வேலை. அதனால தான் பெண்களுக்கு தான் முதலாவது ஆலோசனை. கடந்த நாட்களில் சொன்ன முதலாவது பெண்களுக்கு, மனைவிகளே உங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த இருதயம் இருக்கணும். அவங்க சொன்னால் பாருங்கள், கணவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருவேன், அவ்வளோதான். அந்த கீழ்ப்படுகிற இருதயம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அவருக்கு என்ன நான் கீழ்ப்படுகிறது, அவரும் படிச்சிருக்கார், நானும் படிச்சிருக்கேன், அவரும் சம்பாதிக்கிறார், நானும் சம்பாதிக்கிறேன். இன்னும் சிலருக்கு ஈகோ, அவரை விட நான் தான் அதிகம் சம்பாதிக்கிறேன், அப்புறம் அவருக்கு என்ன நான் கீழ்ப்படுகிறது, இந்த மாதிரி சிந்தை இல்லை. அது வேதத்துக்கு மாறானது, தேவனுடைய ஒழுங்குக்கு மாறானது. அந்த குடும்பங்கள் மேலே கர்த்தருடைய பாதுகாப்பு போயிடும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் போய்விடும்.
நல்லா அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் எதில் தான் பக்தியாக சர்ச்சுக்கு போங்க, காணி கொடுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவீங்க. ஏன்னா தேவ திட்டத்தின்படியும் தேவ ஒழுங்கின்படி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளவில்லை, வசனத்தை மீறுகிறீர்கள். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதம், பாதுகாப்பு குடும்பத்தை விட்டு போய்விடும். இதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்க. அப்போ அந்த கீழ்ப்படிதல் ஒரு மனைவி ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். அதனால் கீழ்ப்படி. ரெண்டாவது, உங்களுடைய தகப்பன் வீட்டை மறந்துடுங்க. திருமணமாகி வந்த பிறகு எங்கள் அப்பா இப்படி, எங்கள் அம்மா இப்படி, என் குடும்பம் தெரியுமா, கோத்திரம் தெரியுமான்னு உங்கள் குடும்ப பெருமையை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கணவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே அன்பு குறைஞ்சி வெறுப்பு வந்துடும். எப்போவுமே நீங்கள் எப்போ நீங்கள் திருமணமாகி வந்தீங்களோ இதுதான் உங்கள் வீடு, கணவன் வீடு தான் உங்கள் வீடு, இதான் உங்கள் குடும்பம். இனி கணவனை பற்றி அந்த குடும்பத்தை சொந்த குடும்பமாக ஏற்றுக்கொண்டு அவங்கள புகழ்ந்து பேசி அவங்களோட ஒன்றித்து விட வேண்டும். நீங்கள் அதை விட்டு பிரிஞ்சு எங்கள் அம்மா எங்கள் அப்பான்னு இன்னும் பழைய காரியத்தை பேசி கொண்டு இருக்கும்போது புருஷனுடைய அன்பை நீங்கள் இழக்க நேரிடும். இதுதான் விரிசல்களை உண்டாக்கும். மனதுக்குள்ளே வெளியில் சொல்ல மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அது இருந்து கொண்டே இருந்து சின்ன சின்ன காரியமும் விரிசலை உண்டாக்கி குடும்ப சமாதானத்தை பாதிக்கும். இதனால் உன் குடும்பம் என் குடும்பம், இந்த குடும்பத்தை இழுத்து சண்டை போட்டே நிறைய குடும்பங்கள் சாட்சியை இழந்து நிற்கிறது. தயவுசெய்து இந்த காரியத்துக்கு இடம் கொடுக்காம, பிசாசுக்கு இடம் கொடுக்காம, பழையதை மறந்துட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. இதில் கவனம் செலுத்தணும். இதில் பெற்றோர் உங்களுடைய மகளை திருமணம் செய்து நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா, சில பெற்றோர் மகளுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறாரு. இவங்களே நானே ரீசார்ஜ் பண்ணிடுறேன், உனக்கு எல்லாமே நான் பண்ணிடுறேன், நீ செல்ஃபோன் வாங்கி வச்சுக்க அப்படின்னு பேசிட்டு டெய்லி காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே 10 முறை பேசுகிறாரு. யார்கிட்ட? அம்மாக்கிட்ட. அப்போ புருஷன்கிட்ட எப்போ பேசுகிறது? மாமியார்கிட்ட எப்போ பேசுகிறது? இந்த குடும்பத்தோடு எப்போ பழகிறது? மணிக்கணக்காக தாய்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தால், பெற்றோர் உங்கள் மகளை திருமணம் பண்ணி அனுப்பும்போது நீங்கள் செல்ஃபோன் வாங்கி கொடுத்து அனுப்புனீங்க, உங்கள் மகளுடைய வாழ்க்கைக்கு வேட்டு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை யார் வாங்கி கொடுக்க சொன்னது? அவங்களுக்கு கணவர் இருக்கார், அவங்க வாங்கி கொடுப்பாங்க. அவங்களோட குடும்பம், அந்த குடும்பத்துக்குள்ளே நீங்கள் நுழையாதங்க. நீங்கள் சொல்லணும், அடிக்கடி பேசாத, வாரத்தில் ஒரு நாள் பேசிக்கொள்ளுங்க, அவ்வளோதான். எதுக்கு டெய்லி உட்காந்து பேசுகிறது? அப்படி மகிட்ட சிலர் இப்போ ஆட்களை பார்த்தோம், இவங்க அபிஷேகம் பெற்றவங்களாம், அந்நிய பாஷை பேசுகிறவங்களாம். அதனால் டெய்லி காலையில் எழும்பி காலையில் மகளை கூப்பிட்டு பேசுகிறாரு. கர்த்தர் இப்படி சொல்கிறார், அப்படி சொல்கிறார், நீ ஜாக்கிரதையாரு, உன் புருஷன்கிட்ட ஜாக்கிரதையாரு, மாமியார்கிட்ட ஜாக்கிரதையாருன்னு. வாழ போகிற பிள்ளையை பாய்சன் பண்ணுறதே இந்த ரட்சிக்கப்பட்ட தாய்மார் தான். அவங்க கர்த்தர் சொல்லுகிறார்னு வேறு சொல்லிக்கிறாரு. அந்த பிள்ளையை நல்ல ஒழுங்காக வாழக்கூடிய பிள்ளையை கெடுக்கிறதே சில பெற்றோர். தயவுசெய்து இந்த பாவத்தை செய்யாதங்க. நீ இனிமேல் அதான் உன் குடும்பம், கணவரோடு பேசு, மாமியாரோடு பேசு, எனி ப்ராப்ளம் மாமியாரோடு ஷேர் பண்ணு, அதுதான் உன் தாய்ன்னு சொல்லணும். நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லு, இங்கேருந்து பேசுகிறாரு, மத்தியானம் பேசுகிறாரு, என்ன சாப்பிட்டா, இது சாப்பிட்டியா, என்ன செஞ்சா, அது சாயங்காலம் பேசுகிறாரு, ராத்திரி எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனில் அம்மாகிட்டே பேசியிருந்தா புருஷன் பார்ப்பார், ஏன் ஒன்று கல்யாணம் பண்ணாங்க, எதுக்கு ஒன்று கல்யாணம் கேட்குறது கரெக்ட் தானே? தாய்மார் பெற்றோர் உங்களுடைய மகளை வச்சு கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டீங்களா, நீங்கள் எப்போ ஒரு முறை பேசுங்க, அவ்வளோதான், வாரத்துக்கு ஒரு முறை. அதை விட்டுட்டு செல்ஃபோனை வாங்கி கொடுத்து நானே சார்ஜ் பண்ணிக்கிறேன், நீ பேசிக்கிட்டே இருன்னு சொன்னால் பிள்ளையினுடைய வாழ்க்கையை அழிக்கிறீங்கன்னு அர்த்தம். யார் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? தப்பு பண்ணுறீங்க, பாவம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதே, பாழாக்கிறதே சில பேரண்ட்ஸு தான், சில தாய்மார் தான். தகப்பன்மார் கூட சொல்லுவாங்க, அதெல்லாம் செய்யாதன்னா சில தாய்மார் கேட்கறதில்ல. உங்களுக்கு என்ன தெரியும், ஏன் பிள்ளை ஏன் பிள்ளைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி இன்னொருத்தருடைய வாழ்க்கையும் கெடுக்கிறாரு, பிள்ளை வாழ்க்கையும் கெடுத்து அந்த போய் வாழ வேண்டிய குடும்பத்தின் சமாதானத்தையும் கெடுக்கிறதே சில தாய்மார்கள். தயவுசெய்து அந்த பாவத்தை செய்யாதங்க. உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க உங்கள் காரியத்தை. அதனால் இதில் கவனம் செலுத்தணும். அதனால் மறக்கணும். பிள்ளைகளும் நீ கவனம் செலுத்தணும். நான் பார்த்துக்கிறேம்மா, நீ எதுக்கு அடிக்கடி பேசுகிற, இது என் குடும்பம், என் மாமியார் என்னை தாய் போல் வச்சுருக்கிறாங்க, என்னை பிள்ளை மாதிரி வச்சுருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் பேசாதன்னு. பிள்ளைகள் நீங்கள் கவனமாக இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். எல்லாத்துக்கும் அம்மா சொல்லுதே கேட்டு கேட்டு நடக்க ஆரம்பிச்சிங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்களே இடிக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லா அறிந்து கொள்ளுங்கள். எதுனாலும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. உங்கள் ஃபேமிலி, உங்கள் கணவர், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெபிங்க, கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளுங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதனால் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைய யாருக்கும் இடம் கொடுக்காதுங்க. பேரண்ட்ஸுக்கு கூட இடம் கொடுக்கக்கூடாது. அதில் கவனம் செலுத்தணும். அதில் பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருந்து கொள்ளணும், ரொம்ப முக்கியம். 3வது, நேசியுங்கள். நேசிங்கள், அன்பு காட்டுங்கன்னா, அதாவது கணவரை நேசிப்பீங்க, எல்லா மனைவிமாரும் புருஷனை நேசிப்பீங்க, அதில் குறை இல்லை. அதில் என்ன அர்த்தம்னா, உங்களுடைய கணவருடைய குடும்பத்தையும் நேசிக்கணும்.
உங்கள் கணவரை நேசிக்கிற மாதிரி கணவருடைய குடும்பத்தையும் நீங்கள் நேசிக்கணும். அப்போ தான் அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். சிலர் கணவனை மட்டும் நேசிப்பாங்க, கணவன் வீட்டாரை நேசிக்க மாட்டாங்க. உங்கள் மாமனார், மாமியார், நாத்தனார், குழந்தனார்னு அந்த ஃபேமிலி உங்கள் குடும்பம். நீங்கள் திருமணமாகி வந்துட்டால் இது உங்கள் ஃபேமிலி. இதுக்கு முன்னால் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு இருந்தீங்க. இப்போது மாமனார், மாமியார், அது மாதிரி நாத்தனார், குழந்தன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபேமிலி செட்டை, ஒரு புதிய ஃபேமிலி உறவை தேவன் தருகிறார். அது உங்கள் குடும்பமாக நீங்கள் எல்லாரையுமே நேசிக்கணும். இதில் சில பெற்றோர் நான் சொன்ன பாருங்கள், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி அனுப்பும்போது இவங்க பாருங்கள் இந்த பிசாசு எப்படி பயன்படுத்துவார். நான் அதெல்லாம் நேரில் பார்த்தது, சில அனுபவங்கள் கேட்டதை வச்சு தான் சொல்கிறேன். பாரு, உன் கணவர் தான் அந்த வீட்டிலே ரொம்ப நல்லவர். உன் கணவர் ஒருத்தர் தான் அங்கே அந்த வீட்டிலே நல்லவர். நீ உன் மாமனார், மாமியார், நாத்தன் இவங்களெல்லாம் நம்பிராத. அவங்கெல்லாம் பயங்கரம், கவனமாயிரு. அந்த தவறான விதையை உள்ளத்தில் போட்டுருவாங்களா, இந்த பிள்ளை பயந்துக்கிட்டே போகும், எப்படி வாழ போகிறோன்னு அங்கே. அதனால் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் இதுக்கு எப்படி தெரியும், பிசாசாக தான் தெரியும். இதுக்கு காரணம் யார்? இந்த வீட்டிலேருந்து அனுப்பி விடுறாங்க பாருங்கள் சில தாய்மார், தப்பான விதையை அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் போட்டு அனுப்புகிறாங்க பாருங்கள். இந்த பாவத்தை செய்கிறதே சில பெற்றோர், சில தாய்மார் தான். தகப்பன்மார் கூட செய்ய மாட்டாங்க. இது சில தாய்மார் தான் பிள்ளையினுடைய உள்ளத்தில் ஸ்பாய்சனை போட்டு அனுப்புகிறாரு. அந்த பிள்ளை நல்லா போய் சந்தோஷமாக இருக்க வேண்டிய பிள்ளை, அதுக்கு பார்த்தாலே மாமியா ஏன்னா அம்மா சொல்லி போட்டாங்களே, அதனால் பார்த்தாலே அவங்களுக்கு பயமாக தெரியும். தயவுசெய்து இந்த பாவத்தெல்லாம் செய்யாதுங்க. அன்பாக இருக்க கற்றுக் கொடுங்க. சத்துருக்களை கூட ஆண்டவர் நேசிக்க சொன்னார். ஏன் அவங்க மாமியாரை நேசின்னு ஏன் சொல்லிக் கொடுத்து அனுப்ப மாட்டேங்கிறீங்க? தயவுசெய்து மனசில் கொள்ளுங்க. அப்போ அவங்க கணவனை மாத்திரல்ல, கணவருடைய குடும்பத்தை நேசிக்கணும். இதில் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா பைபிளில் ரூத் என்ற ஒரு சரித்திரம் இருக்குது. அதில் 16-17 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது நான் சொல்கிறேன், அங்கே நகோமி என்கிற ஒரு மாமியார், ரூத் என்கிற மருமகள், 2 பேர் மருமகள், 2 பையங்களும் இறந்துட்டாங்க. நகோமியுடைய 2 பையங்களும் இறந்துட்டாங்க. 2 மருமகளும் விதவை ஆயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மாமியார் சொல்கிறா, இனிமேல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருங்க, நான் என் ஊருக்கு போகிறேன், இனிமேல் நான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் அமைச்சு தர முடியாது என்பதாய் பேசும்போது அந்த ரூத்து சொல்கிறா பாருங்கள், அந்த மாமியாரை பார்த்து சொல்லும்போது அந்த வசனம் பாருங்கள், ரொம்ப அருமையாக ஒரு மருமகளாக செய்கிற காரியத்தை வேதத்தில் பார்க்கிறோம். ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனம் பாருங்கள். அதற்கு ரூத், கணவன் இறந்துட்டான், இவ்வளோ விதவை ஆயிட்டான், மாமியார் தனிமையாக நிற்கிறாங்க, இனியும் அந்த மாமியாரோட போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அவர் சொல்கிறா, ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். ஒரு புறஜாதி பெண் ரூத் பாருங்க, அவருடைய கணவன் இறந்துட்டா, மாமியாரும் தனிமையாக இருக்கிறாங்க. இப்போ மாமியார் சொல்கிறாங்க, நான் என் ஊருக்கு போகிறேன், நீங்கள் வேறு வாழ்க்கை அமைச்சு கொள்ளுங்கன்னா, மாமியார் அனாதையாக நிற்கிற மாதிரி இருக்குது. ரூத்து சொல்கிறார், இல்லை நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்கள் கூட நான் வருவேன், சாகு வரைக்கும் உங்கள் கூட தான் இருப்பேன். அந்த மருமகள் தன்னுடைய மாமியாரை நேசித்த ஒரு அன்பை பாருங்கள். இனி அந்த மாமியாரால் தனக்கு ஒரு பிரயோஜனமே இல்லைன்ற சூழ்நிலையில் கூட அந்த அன்பு. அதனால தான் இந்த ரூத்து இயேசுவனுடைய சரித்திரத்தில் அவருடைய குடும்ப வரலாற்றில் இடம்பெற்றதை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். அவளுக்கு இருந்த ஒரு நல்ல சுபாவம் பார்த்தீங்களா, தன்னுடைய மாமியாரை, தன் கணவனுடைய குடும்பத்தை நேசித்த ஒரு பெண். அதனால் நீங்கள் அந்த ரொம்ப முக்கியம். வெளிநாட்டில் ஒரு குடும்பம், கணவன் மனைவி, நல்ல கிறிஸ்தவங்க, சர்ச்சுக்கெல்லாம் போகிறவங்க, கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்லிக்கொள்கிறவங்க, கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அந்த மகளுக்கு கணவனை பிடிக்கும், கணவனுடைய குடும்பத்தை பிடிக்காது. அப்போ வெளிநாட்டிலேருந்து வருஷத்தில் ஒரு முறை ஊருக்கு வருவாங்க. வரும்போது மனைவி வரும்போதே ஸ்ட்ரிக்ட்டு, என்னென்னா உங்கள் அப்பா அம்மா பார்க்க நான் வரமாட்டேன், உங்கள் வீட்டுக்கு நான் வரமாட்டேன், அதனால் நேராக நான் எங்கள் வீட்டுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி வரும்போதே எவ்வளோ அன்பு பாருங்கள், கிறிஸ்தவ அன்பு. உடனே இவர் சொல்லிட்டாரு, சரி எங்கள் அப்பா அம்மா பார்க்க எங்கள் வீட்டுக்கு நீ வரமாட்டேல்ல, உங்கள் அப்பா அம்மா பார்க்க உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன், நீ போ உன் வீட்டுக்கு, உங்கள் வீட்டுக்கு நான் வரமாட்டேன். எப்படி ஒப்பந்தம் பாருங்கள். இது உண்மை நடந்த காரியம். வெளிநாட்டிலேருந்து வருவாங்க, ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே 2 பிரிஞ்சிருவாங்க. கணவன் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுவார், மனைவி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க.
திருப்பி எப்போ சேருவாங்க? மறுபடியும் திருப்பி வெளிநாடு போவாங்கல்ல, அப்போ ஏர்போர்ட்டில் தான் சேருவாங்க. இது என்ன கிறிஸ்தவ குடும்பம்? என்ன கிறிஸ்தவ அன்பு உங்களுக்கு? ஏன்னா யோசித்து பாருங்கள், சத்துருக்களை கூட நேசிக்க சொன்ன இயேசு, அவங்க என்ன சத்துருக்களா? சில தப்பு நடந்திருக்கலாம், உங்களை வருத்தப்படுத்தி இருக்கலாம், மன்னித்து மறக்கும்படி தானே இயேசு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அது உங்களுடைய உறவு தானே, யாரோ இன்னொருவர் இல்லையே. அப்போ பாருங்கள், அது மாதிரி அப்போ என்ன சாட்சி இந்த குடும்பத்தில் இருக்குன்னு யோசித்து பாருங்கள். அப்போ குடும்ப உறவுகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு. உடைந்த குடும்பங்கள் இந்த உறவுகளை சரிப்படுத்தி கட்டுவதுதான் கிறிஸ்துவின் சுபாவம். அப்போ ஒரு மனைவியானவள் ஒரு குடும்பத்தில் கணவனை மாத்திரல்ல, கணவனுடைய குடும்பத்தையும் நேசிக்கணும். அதுதான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். பாருங்கள், ஒரு சமயம் நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க சின்சியராக என்கிட்ட சொன்னாங்க, ஐயா ஒரு முக்கியமான காரியத்துக்கு ஜெபிக்கணும். என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். என் கணவருக்காக ஜெபிக்கணும்னாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். நல்ல கிறிஸ்துவ குடும்பம். என் கணவர் திடீர்னு எங்கள் கணவருக்கும் கணவருடைய தகப்பனாருக்கும் கொஞ்சம் சின்ன மன வருத்தம். அதனால் அவர் சொல்கிறாரு, நம்ம இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், இந்த வீட்டில் எங்கள் அப்பா அம்மா இருக்கட்டும், நம்ம அந்த அங்கே பிஸ்னஸ் இருக்குது எனக்கு, நம்ம அந்த பட்டணத்துக்கு போய் அங்கே பெரிய வீடு வாங்கி நம்ம பிள்ளைகள்லாம் அங்கே செட்டில் ஆயிடுவோம், அங்கே இருப்போம். அப்போ உங்கள் அப்பா அம்மா அங்கே இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு வேலைக்காரி வச்சுருவோம், பார்த்துக்குவாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு இடம். அப்படி என் கணவர் சொல்லுகிறார். அப்போ என்ன செய்யணும், என்ன ஜெபிக்கணும்னு விரும்புகிறீங்கன்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, என் கணவருடைய மனசை ஆண்டவர் மாற்றணும். என்ன மாற்றணும்? என் மாமியார் மாமனார் எங்கள் கூடவே இருக்கிறபடி மாற்றணும், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எத்தனை பெண்கள் இதுக்கு காத்திருக்காங்க, கணவர் எப்பண்டா நம்மளை தனி கொடுத்து நம்ம கூட்டிகிட்டு போவார், இந்த மாமனார் மாமியாரை விட்டு நம்ம விலகி போய் தனியாக போய் இருந்துடலான்னு எத்தனை பெண்கள் காத்திருக்கிறாங்க, அதுக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கணவரே தானே சொல்கிறாரு, நீங்கள் சொல்லலையே, வா நம்ம தனியாக போய் இருக்கலாம், அப்பா அம்மாவும் அங்கே இருக்கட்டும், அங்கே வேலைக்காரங்களை வச்சு பார்த்துக்கலாம், நம்ம போய் தனியாக செட்டில் ஆகி நம்ம பிள்ளைகளோடு இருக்கலான்னு சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவரை துதிச்சுட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொன்னேன். அந்த சகோதரி சொன்னாங்க, கண்ணில் கண்ணீரோடு அவங்க சொன்னாங்க, பாருங்கள் நான் அப்படி ஒரு வார்த்தையை போட்டேன், அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலான்னு. அவன் கண்ணில் கண்ணீர் அவன் சொன்னாங்க, ஐயா என் மாமனாரும் மாமியாரும் வயசானவங்க, என் கணவர் ஒரே பிள்ளை, அவங்கள நான் தானே பார்க்கணும். என்ன கிறிஸ்துவின் அன்பு! நான் தானே அவங்கள பார்க்கணும், நான் தானே அவங்கள கவனிக்கணும். அவங்கள விட்டுட்டு நான் எப்படி போகிறது? இல்லை, அவங்க என் கூட இருக்கணும், நான் அவங்கள கவனிக்கணும். என் கணவருடைய உள்ளத்தை ஆண்டவரை மாற்றணும், ஜெபம் பண்ணுங்க. வேதத்தில் சொல்லப்படுகிற ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அற்புதமான சுபாவம் உள்ள மருமகள். இன்றைக்கி உங்களை குறித்து என்ன யோசித்து பாருங்கள். அப்பா அம்மா எப்படி போனால் எனக்கு என்ன, நான் குடும்பமாக வாழணும்னு நினைக்கிற பிள்ளைகள் வந்திருக்கிற காலம் இது. என்ன ஜெபம் பண்ணுறாங்க, என்ன பைபிள் வாசிக்கான்னு தெரில. தாய் தகப்பனை அனாதியாய் விட்டு விட்டு வேதனைப்படுத்தி விட்டு போகிற பிள்ளைகள் எழும்பி கொண்டு இருக்கிற காலம் இது. எல்லாம் சுயநலம். நான் வாழணும், நான் நல்லா இருக்கணும், நான் என் மனைவி என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அப்பா அம்மா எப்படி போனால் எனக்கு என்ன, அவங்க பாதிக்கப்பட்டால் எனக்கு என்ன. ஒரு பொல்லாத காலம். அதாவது அன்பு தணிந்து போகின்ற ஒரு காலத்தில் வந்துட்டோம். பிள்ளைகளுடைய அன்பு தணிந்து போய்விட்டார். ஆனால் இந்த காலத்தில் இப்படி ஒரு மருமகள் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த சகோதரி அழுதுட்டாங்க, இல்லை என் மாமனார் மாமியார் வயசானவங்க, நான் தான் பார்க்கணும் அவங்கள, என் கணவர்கிட்ட சொல்லி பார்க்குறேன், என் கணவருடைய உள்ளத்தை மாற்றணும், ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மருமகளை பார்த்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். உங்களை குறித்து என்ன யோசிங்க, ஒப்பு கொடுங்க. இயேசு எங்கே இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில்? உங்களுடைய அன்பில் இயேசு வெளிப்படுகிறாரான்னு பாருங்கள். இன்னொரு சமயம் இன்னொரு தாயார் வந்தாங்க. அவங்க கிறிஸ்தவங்க. அவங்க அவங்களுடைய மருமகள்லாம் இந்துக்களாக இருக்கிறாங்க. அந்த தாயார் என்கிட்ட கண்ணீரோடு சொல்கிறாங்க, என் மகன் திடீர்னு ஒரு மாதிரி திட்டுறான், பேசுகிறான், என் மகனுடைய நடக்க சரியில்லை, என்னை ரொம்ப துக்கப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், உங்கள் மகன்தான் அப்படி துக்கப்படுத்துகிறான்ல, நீங்கள் இன்னொரு பிள்ளை இருக்குதுல்ல உங்களுக்கு, இந்த ஒரு மகன் இல்லையே, மற்ற பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போயிருங்க. இந்த மகனோடு தான் இன்றைக்கி இருக்குன்னு அவசியம் இல்லையே, மற்ற பிள்ளைகள் உங்களை அன்பாக வச்சுக்கிடுவாங்கல்ல, போங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த தாயார் என்ன சொன்னாங்க தெரியுமா? என் மகன் என்னை திட்டுறான், என்னை வேதனைப்படுத்துகிறான்,
ஆனால் என்னுடைய மருமகள் என்னை தாயை மாதிரி வச்சுருக்காளே, அவளை விட்டுட்டு எப்படி போகிறது? பாருங்கள், அந்த தாய் சொன்ன ஒரு சாட்சி, என் மருமகள் என்னை தாயை மாதிரி வச்சுருக்கிறாளே, அவளை விட்டுட்டு நான் எப்படி போகிறது? மருமகளை விட்டுட்டு போக முடியாது. அப்படி ஒரு அன்பாய் நேசிக்கிற மருமகள். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே காணப்படுகிற காரியம் என்ன? இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இந்த நிலைமை மாறணும், இந்த அன்பத்த தன்மை மாறணும், வசனத்துக்கு நேராக கிறிஸ்தவ குடும்பங்கள் திரும்பணும். அப்போ தான் மகிழ்ச்சியான குடும்பத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ மனைவிமார்கள் அதில் நீங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறீங்க. உங்களுடைய அன்பின் மூலமாக எல்லாத்தையும் நீங்கள் இணைக்க முடியும். உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நேசிக்கும் போது. அப்போ முதலாவது கீழ்ப்படிங்க. இது இப்போ தகப்பன் வீட்டு பெற்றோர் காரியத்தை மறந்து இந்த கணவனோடு ஐக்கியமாறுங்க. கணவனையும் கணவன் குடும்பத்தை நேசிங்க, அன்பு காட்டுங்க. மூன்றாவது, நான்காவது ஒரு காரியம், புரிந்து கொள்ளுங்கள். இந்த புரிந்து கொள்ளுதல் ரொம்ப அவசியம். நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளாமை தான் நிறைய பேருடைய பிரச்சனை. நீங்கள் புரிந்து கொள்ளாட்டா சமாதானமாக வாழ முடியாது. இப்போ திருமணம் ஆகும்போது 2 வித்தியாசமான குடும்பத்திலிருந்து 2 பேர் ஒன்றாக இணைந்து ஒரு புதிய குடும்பம் உருவாக்கப்படுகிறது. கணவன் மனைவி என்ற 2 பேர் 2 வித்தியாசமான குடும்ப பின்னணியிலிருந்து வர்றீங்க, ஒரே குடும்பம் ஆக்கப்படுறீங்க. கர்த்தர் ஒன்றாக இணைக்கிறார். 2 பேரும் சேர்ந்து சில சமயம் ஒருத்தர் வீட்டில் வசிக்க வேண்டியது வரும், அல்லது நீங்கள் தனியாக கூட ஒரு வேலை நிமித்தம் வசிக்க வேண்டியது வரும். ஆனால் நீங்கள் 2 பேரும் குடும்பம் ஆகும்போது ஒருவரை ஒருவர் முதலாவது புரிந்து கொள்ளணும். மனைவியானவள் முதலாவது கணவனையும் கணவன் குடும்பத்தையும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த புரிந்து கொள்ளல் இல்லாதனால தான் நிறைய பிரச்சனை. முதலாவது, உங்களுடைய கணவனை புரிந்து கொள்ளணும். எல்லாருடைய சுபாவமும் ஒரே மாதிரி இருக்காது. முதலாவது அதை விளங்கி கொள்ளணும். சுபாவங்கள் மனிதனுக்கு மனிதன் வேறுபடும், குணங்கள் மனிதனுக்கு மனிதன் வேறுபடும், ஆசைகளும் விருப்பங்களும் மனிதனுக்கு மனிதன் வேறுபடும். நீங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சரித்திரத்தை பாருங்கள். முற்பிதாக்கள். ஆபிரகாமுடைய சுபாவம், அவருடைய நடக்கைகள் வித்தியாசமாக இருக்கும். ஈசாக்கு, அவருடைய சுபாவம், குணங்கள் வித்தியாசமாக இருக்கும். யாக்கோபு அப்படி தான். ஒவ்வொரு மனிதருடைய ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் யூனிக்காக தான் உருவாக்கி இருக்கிறார். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. 5 விரல் ஒன்றா இருக்குதான்னு சொல்லுவாங்க பாருங்கள். நம்ம கையில் இருக்கிற விரலே ஒன்று போல் ஆண்டவர் உண்டாக்கலை. அது மாதிரி மனிதனுக்கு மனிதன் அவனுடைய சுபாவங்கள், குணங்கள், விருப்பங்கள், ஆசைகள் எல்லாம் வித்தியாசப்படும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அப்போ ஒரு குடும்பத்தோடு இணைந்து வாழ போகும்போது, நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே 2 பேர் வரும்போது, முதலாவது உங்களுடைய கணவனை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது, அவருடைய குணம் எப்படிப்பட்டது, எதை சொன்னால் பிடிக்கும், எதை சொன்னால் பிடிக்காது, எது அவருக்கு கோபத்தை உண்டாக்கும், எது அவருக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும், எதை நம்ம சொன்னால் அவருக்குள்ள டென்ஷனை உண்டாக்கிறோம், அதை புரிந்து கொள்ளணும். அப்போ தான் ஒரு பெண் ஞானத்தோட குடும்பத்தை சரியாக நடத்த முடியும். அதுக்கு தான் அந்த குணசாலியான பெண், அந்த ஞானமுள்ள பெண்ணாக இருக்கணும். அதற்கு முதலாவது உடைய கணவரை புரிந்து கொள்ளணும். 2வது, அந்த குடும்பத்தை புரிந்து கொள்ளணும். மாமனார், மாமியார், நாத்தனார், அது மாதிரி வீட்டில் குடும்பத்தில் உறவுகள் எல்லோரும் கணவர் மாதிரி எல்லோரும் இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. கணவருடைய சிலர் கணவர் அமைதியாக இருப்பார், ஆனால் அதே மாதிரி குடும்பத்தாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அது சிலர் டக்குன்னு டென்ஷன் ஆகிடுவாங்க, சின்ன காரியத்தை கோவப்பட்டுருவாங்க. தவறான புரிந்து கொள்ளுதல், நம்ம பேசுகிறத நாம் இப்படி தானே பேசினா அவங்க அப்படி எடுத்துக்கொண்டாங்க, அப்படி சுபாவம் சிலருக்கு இருக்கும். இதெல்லாம் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு மனைவி ஒரு வீட்டுக்குள்ளே வாழ போகும்போது இதெல்லாம் நீங்கள் அமைதியாக முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அதற்காக புரிந்து கொள்கிற இருதயத்தை தாரும் ஆண்டவரே நீ கேட்கணும், இந்த குடும்ப சூழ்நிலை இப்படி என்பதை குறித்து. அதில் கணவனோடு நீங்கள் வாழ போகும்போது ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை வித்தியாசம். நல்லா கவனிங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாருன்னு வைங்க, அவருடைய சூழ்நிலை வேறு. அவர் காலையில் போவார், சாயங்காலம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவார். அதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். பிஸ்னஸ் மேனை கல்யாணம் பண்ணிங்கன்னா காலையில் விடிய காலம் போவாங்க, நடுராத்திரி தான் கடை மூடிட்டு வருவாங்க. இது என்ன நீங்கள் 6 மணிக்கு வராமல் நடுராத்திரியில் வர்றீங்க, இது என்ன வாழ்க்கைன்னு சண்டை போட்டிங்கன்னா குடும்ப பிரச்சனை. நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுடைய காரியம் வேறு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுடைய காரியம் வேறு. அவங்க பிஸ்னஸுக்கு போனால் அப்படி தான் வர முடியும். முதல்ல இந்த சூழ்நிலையை ஒரு மனைவி புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாலேயே இதெல்லாம் நீங்கள் பெற்றோரோடு பேசணும். அவங்க வேலை செய்கிறாங்களா, பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, ஊழியம் செய்கிறாங்களா, அதில் என்ன மாதிரி வேலை செய்கிறாங்க. சில வேலைகள் 12 மணி நேரம் வேலையாக இருக்கும்,
சில கவர்மெண்ட் ஜாப் போனால் 12 மணி நேரம் வேலை, அப்போ தான் வருவாங்க. எல்லோரும் 6 மணிக்கு வர்றாங்க, நீங்கள் மட்டும் நடுராத்திரி வரீங்க சண்டை போட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கை சரி இருக்காது. அது உங்கள் தப்பு. நீங்கள் புரிந்து கொள்ளணும். கல்யாணத்துக்கு முன்னால் எல்லாம் தெரிந்து கொள்ளணும். வரப்போகிற கணவர் என்ன வேலை செய்கிறாரு, பிஸ்னஸ் பண்ணுறாரா, வேலை செய்கிறாரா, அப்படி டியூட்டி டைம் எங்கே பணி செய்கிறாரெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணி சம்மதிக்கணும். அப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் இப்படி நினைக்கல, 5 மணிக்கு வந்துடுவீங்கன்னு நினச்சேன், 6 மணிக்கு வீட்டுக்கு வருவீங்கன்னு நினச்சேன், நீங்கள் இப்படி வர்றீங்கன்னா என் வேலை அப்படி. அதை புரிந்து கொள்ளணும் மனைவி. அப்போ தான் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லாட்டா சின்ன சின்ன காரியத்துக்கு பிரச்சனை, சண்டை, குழப்பம். நான் இப்படி நினைக்கல அப்படி நினைக்கல, நீ குடும்பத்தின் சந்தோஷத்தை நீங்கள் கெடுத்துடக்கூடாது. அதே மாதிரி ஊழியக்காரனை கல்யாணம் பண்ணால் அது வித்தியாசம். ஊழியக்காரனுக்கு மனைவியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மையில் நிறையா அதை புரிந்து கொண்டு ஒப்பு கொடுத்து இருந்தால் தான் ஊழியக்காரனுக்கு மனைவியாக இருக்க முடியும். ரொம்ப கஷ்டம். ஆமாம், அது அந்த புரிந்து கொண்டால் தான். இப்போ நானும் என்னுடைய மனைவி நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறோம். இப்போ ஆரம்பத்தில் நான் என் மனைவியும் தான். நாங்கள் தனியாக நாங்கள் கூட்டு குடும்பமாக 5 வருஷம் இருந்தோம். எங்கள் அப்பா அம்மாவோடு தான் என் மனைவி இருந்தது. கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் தனியாக நாங்கள் ஊழியத்தை நிமித்தம் வந்தோம். நாங்கள் 2 பேர் தான். காலையில் நான் எழும்பி எனக்கு சமையல் பண்ணுறதுலாம் என் மனைவி தான். அவள் இருந்தால் எனக்கு சமையல் பண்ணுறது எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் சமையல்காரே நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னாக்கி எனக்கு சமையல் செஞ்சு கொடுக்குற கவனிக்கிறது என்னுடைய மனைவி தான். அதில் வேலைக்காரங்க இருந்தாலும் அதில் கவனம் செலுத்துடைய மனைவி தான். காலையில் எழும்பி சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி வைப்பா. நான் இன்றைக்கி காலையில் உபவாசம் அப்படின்னு சொல்லுவேன். எப்படி இருக்கும்ல, இப்போ யோசிச்சு பாருங்கள். நான் போய் காலையில் ஜெபம் பண்ண போயிடுவேன். காலையில் ஜெபம் பண்ண போனால் காத்திருந்து ஜெபிக்கும். திடீர்னு ஆண்டவர் சொல்லுவார், மகனே இன்றைக்கி ஃபாஸ்டிங் இரு, இன்றைக்கி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு, ஏதோ ஒரு காரியம் நடக்க போது நான் அதுக்காக ஜெபிக்கணும்னு கர்த்தர் பேசுவார். சரி ஆண்டவரே நான் உபவாசிக்கிறேன்னு சொல்லிடுவேன். நான் காலையில் எல்லாம் சமைச்சு எடுத்து டேபிளில் இருக்குமா, நான் சொல்லுவேன் மனைவிக்கிட்ட இன்றைக்கி உபவாசம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? டக்குனுக்கு ஒரு இன்றைக்கி நேரத்தை சொல்லியிருக்கலாம்ல, நான் காலையில் எழும்பி சமைச்சு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், இப்போ உபவாசன்றீங்க, நான் என்ன பண்ணுறதுமா? இப்போ தான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு இன்றைக்கி ஃபாஸ்டிங் இருன்னு சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறது? இது யாருடைய பிரச்சனை? அதனால் ஊழியக்காரனுக்கு மனைவியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவன் தேவனுக்கு பதில் சொல்லணும். ஆண்டவர் அப்படி தான் திடீர்னு சொல்லுவார், இன்றைக்கி ஃபாஸ்டிங் சொல்லுவார். அப்போ அதை மனைவி புரிந்து கொள்ளணும். ஓ ஆண்டவர் சொன்னாரா, சரி ஓகே. அப்படி இல்லாமல் ஆமாம் ஆண்டவர் சொல்லுவார் போவார், நான் சமைச்சு வச்சுருக்கேன்னு சண்டை போட ஆரம்பித்தா முடிஞ்சது குடும்ப சமாதானம். அப்போது சூழ்நிலையை புரியணும். ஒரு குடும்பத்துக்குள்ளே வாழப்போகிற பெண் அந்த குடும்ப சூழ்நிலை என்ன, அவங்களுடைய பழக்க வழக்கம் என்ன, கணவருடைய வேலை என்ன, அவங்க எப்போ வருவாங்க, என்ன செய்வாங்க, இதெல்லாம் தெரியணும். சில சமயம் வீட்டில் கூட சில வேலைகளை செய்ய வேண்டியது வரும். அந்த மாதிரி நெருக்கடியான நிலைமையில் வரும். அதெல்லாம் புரிந்து கொண்டு முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அது ரொம்ப அவசியம். அது மாதிரி கணவருக்கு பிடித்த அதெல்லாம் நிறைய தெரியும். பெண்கள் வந்த உடனே கணவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் அங்கே தெரிஞ்சு, என்ன குழம்பு பிடிக்கும், என்ன கூட்டு பிடிக்கும், காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா, எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் அறிந்து வைத்து கொள்வாங்க. பெரும்பாலும் எல்லா பெண்களுமே அதை அறிந்து வைத்து கொள்வாங்க. ரொம்ப நல்லது, சந்தோஷம். அதே மாதிரி அவங்களுடைய சுபாவத்தை புரிந்து கொள்ளணும். எப்போ எதை சொல்லணும், எப்போ எதை சொல்லக்கூடாது, மனைவிக்கு அது தெரியணும். அதான் ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். அது புரிந்து கொள்ளுதல் ரொம்ப அவசியம். இப்போ நான் ஊழியத்தில் இருக்கிறேன். இப்போ என்னுடைய மனைவி நாங்கள் 2 பேரும் ஊழியத்தில் இருக்கோம். ஊழியத்தில் நான் நிறைய வெளியே ஊழியத்துக்கு முந்தின காலங்களில் இப்போது 2-3 வருஷமாக இங்கே இருக்கிறேன்னு வைங்களேன். கொரோனா காலத்துக்கு அப்புறம் நிறைய ஊழியத்துக்கு போனால் 1 வாரம் 2 வாரம்லாம் கழித்து வருவோம். சில வெளிநாட்டு ஊழியத்துக்கு போனால் 3 வாரம் கழித்து வருவோம். அப்போ தான் வர முடியும். வந்தவுடனே என் மனைவி நிறைய ஊழியத்தில் நடக்கிற எல்லாத்தையும் கவனிச்சு, என் மனைவிக்கு எல்லாம் டிசிப்ளினாக இருக்கணும், குறை இல்லாமல் இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், சின்ன அழுக்கு கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அவளுடைய சுபாவம் எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக அப்படி இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அது மாதிரி அப்போ சொன்னால் ஊழியத்தில் இவங்க இப்படி பண்ணுறாங்க, இப்படி செய்கிறாங்க, இப்படி ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ ஆரம்பத்தில் என் மனைவிக்கு உடனே ஆக்ஷன் எடுக்கணும், உடனே சரிப்படுத்தணும். இது தப்பு இல்லை, உடனே தண்டனை கொடுக்கணும், சரிப்படுத்தணும். அப்போ தான் ஊழியம் சரியாக இருக்குன்னு சொன்னால் அது கரெக்ட் தான். அவர் சொல்லுவது தப்பு கிடையாது, கரெக்டு. அதே சமயத்தில் ஒரு லீடராக நான் சொல்கிற மாதிரி ஆக்ஷன் எடுக்க முடியாது, எடுத்தால் ஊழியம் பாதிக்கப்படும். அப்போ எஜமான் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுவார் இது இப்படி செய்ய அப்படின்னு. அப்போ நான் ஆரம்பத்தில் அவருக்கு என்ன நான் சொல்கிறேன், நீங்கள் உடனே செய்ய மாட்டேங்கிறேன். இல்லைம்மா ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் சொல்கிறபடி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ கொஞ்ச நாள் ஆனோன்னு அவளுக்கு தெரிஞ்சிட்டு, சரி நம்ம என்ன தான் என் கணவர்கிட்ட என்ன தான் நான் சொன்னாலும் அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்கிறபடி தான் எதையும் செய்வாங்க அப்படின்றதை மனைவி புரிந்து கொண்டு விட்டாள்.
அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா வார்த்தை மாறிட்டு, சரி நான் நடந்த காரியத்தை உட சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்கிறபடி செய்து கொள்ளுங்க, அவ்வளோதான், பிரச்சனை முடிஞ்சது. அந்த புரிந்து கொள்ளுதல் இருந்தால் தான் கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியும், பிரச்சனை இல்லாமல் வாழ முடியும். அதே மாதிரி என் மனைவியை நான் புரிந்து கொண்டு இருக்கிறேன். என் மனைவியுடைய காரியம்னா ரொம்ப சிம்பிள். ஒன்று நான் ஊழித்து போயிட்டு வரேன்னு வைங்களேன், ஊழித்துக்கு போயிட்டு வரேன்னு வைங்க, ஒரு வாரம் ஊழித்து போயிட்டு வரேன், 2 வாரம் ஊழித்து வரேன், அழுக்கு ட்ரெஸ்ஸு, டயர்டாக ட்ராவல் பண்ணி வந்தாலும் வந்த உடனே பெட்டியை திறந்து அழுக்கு துணியெல்லாம் எடுத்து கூடையில் போட்டுட்டோன்னு வைங்க, என் மனைவிக்கு பயங்கர சந்தோஷமாயிரும். ஓகே, அவ்வளோதான், வேறு ஆசை கிடையாது. ஸோ அழுக்கு துணி எதுவும் பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடாது, உடனே வாஷ் பண்ணணும், உடனே ரெஸ்ட் எடுக்கணும், அப்படிலாம் உடனே வாஷ் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், சுத்தமாக இருக்கணும் எல்லாமே. நான் எல்லாம் அழுக்கு துணி எடுத்து பெட்டியில் போட்டுட்டேன்னா அவளுக்கு பெரிய சந்தோஷமாயிரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வெளிநாட்டிலேருந்து வரும்போது அது வாங்கிட்டு வாங்க, இது வாங்கிட்டு ஒன்றும் கேட்குற இல்லை, அழுக்கு துணியை கொண்டு வந்து கூடையில் போட்டுறணும், அவ்வளோதான், முடிஞ்சது. சின்ன சின்ன காரியம், அவ்வளோதான். அதை புரிந்து கொண்டதுனால நான் இதை போட்டுட்டேன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு சந்தோஷமாயிரும். அது மாதிரி ஒரு கணவன் மனைவி புரிந்து கொள்ளுதல். அதனால் மனைவியானவள் புருஷனை புரிந்து கொள்ளணும், சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளணும், அது ரொம்ப அவசியம். அப்போ தான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சமாதானமாக போக முடியும். இந்த புரிந்து கொள்ளுதலில் ஒரு மனைவி, சில புருஷன்மாருக்கு என்னன்னாக்கி வேலை முடிச்சுட்டு வரும்போது மனைவி அழகாக உடுத்தி இருக்கணும், நீட்டாக இருக்கணும், நல்லா இருக்கணும், தன்னை அலங்காரம் பண்ணி கொள்ளணும்னு சில புருஷனுடைய விருப்பம் இருக்கும். சிலருக்கு அப்படி இல்லை, எப்படி இருந்தாலும் ஓகே. அதான் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்படும், நீங்கள் அதான் புரிந்து கொள்ளணும். இதை சில மனைவிமார், நான் இருக்க இப்படி அலங்காரம் பண்ணணும், நான் இருக்க இப்படி பண்ணணும், அதெல்லாம் இருக்க முடியாது, நான் கர்த்தர் சொல்கிறபடி இப்படி தான் இருப்பேன், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அலங்காரம் பண்ணுறது தப்பே கிடையாது. நீங்கள் அழகாக அலங்கரித்து கொண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தப்பா? அது தப்பே கிடையாது, நல்லது. ஒரு கணவனுடைய எதிர்பார்ப்பு அப்படி இருந்தால் அதை நீங்கள் செய்யணும், நிறைவேற்றணும். அதை வேலை விட்டு வரும்போது என் மனைவி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பார்க்குறக்கு அழகாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், அலங்காரம் பண்ணி அப்படி இருக்கணும் எதிர்பார்த்தா தப்பு கிடையாது. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு அன்பு ஐக்கியம் அதிகமாகும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், தலைவரி கோலத்தோடு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கைக்கு சரியாக இருக்காது. தயவுசெய்து இதை புரிந்து. சில கணவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, எப்படி இருந்தாலும் சரி அவங்க வருவாங்க போவாங்க, அது வேறு. அதனால் ஒவ்வொரு கணவருடைய குணங்கள், சுபாவங்கள், எதிர்பார்ப்புகள் வேறு மாதிரி இருக்கும். இதைத்தான் மனைவி புரிந்து கொள்ளணும். உங்களுடைய கணவருடைய எதிர்பார்ப்பு என்ன ஒரு மனைவியின் இடத்துல, அதன்படி நடந்து கொள்ள உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். அது பாவம் கிடையாது, தப்பு கிடையாது. அவங்க சொல்கிறாங்க சர்ச்சை போகும்போது நல்ல ட்ரெஸ் உடுத்திக்க, நல்லா இது பண்ணிக்க, நல்லா இப்படி வா அப்படின்னு சொன்னால் அது தப்பு கிடையாது. உங்களுடைய கணவரோடு நீங்கள் சந்தோஷமாக அப்படி நல்ல ட்ரெஸ் பண்ணி போகிறது தப்பு கிடையாது. இல்லை நான் ஆண்டவருக்கு பிரியமாக நான் இப்படி தான் சிம்பிளாக இருக்க சொல்லியிருக்கேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிலாம் பேசாதங்க. உங்கள் பரிசுத்தத்தை அதில் காட்டாதுங்க. நீங்கள் ஒரு கணவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை செய்யுங்க. ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை கணவர் எதிர்பார்த்தா நீங்கள் அதை எடுத்து சொல்லணும், சண்டை போடக்கூடாது. நான் இப்படி தான் இருப்பேன், நீ முரண்டு பிடிக்காமல், இல்லைங்க ஆண்டவர் இது கருத்து கொத்தி ஆண்டு இப்படி பேசி இருக்கிறார், நம்ம இப்படி தான் செய்யணும், கலந்து பேசி ஜெபிச்சு முடிவெடுத்துட்டா பிரச்சனை வராது. அதனால் நீங்கள் நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன், பிடிவாதம் பிடிக்கிறது, முரண்டு பிடிக்கிறது, அதில் ஆண்டவரை கொண்டு வருவது, அதில் ஆவியானவர் சொல்லிட்டான்னு சொல்கிறது, இதெல்லாம் கொண்டு வந்து குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்கக்கூடாது. நீங்கள் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு அன்பு ஐக்கியத்தோடு நீங்கள் வாழணும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். அதில் பாருங்கள், 2 வசனத்தை வாசித்தா இன்னும் விளங்கி கொள்ளுவீங்க. முதலாவது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3-5 வசனம் பாருங்கள். 232வது பக்கம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3-5 வசனம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை வராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டுமென்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். ஒரு குடும்பம் எப்படி கூடி சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு பைபிளில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அதனால் கணவன் மனைவி உறவு என்பது அந்த 2 பேர் சம்பந்தப்பட்டது. இந்த 2 பேரை குறித்து தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. இன்னொரு வசனம் வாசிங்க, நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனம் பாருங்கள். அந்த வசனம் சொல்லுது, உன் ஊற்றுக்கண்
ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இளவயதின் மனைவியோடு நீ மகிழ்ந்திரு. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடம் போலிருப்பாளாக. அவளுடைய ஸ்தனங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. ஆண்டவருடைய வசனம் சொல்லு. கணவன் மனைவின்னு அப்படி ஒரு ஐக்கியமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நீங்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் காரியங்களை விளங்கி கொண்டு நீங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணி சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும். அவன் சொன்னாங்க பாருங்கள், எங்கள் மாமியார் ஜாலியாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதாங்க கிறிஸ்தவ குடும்பம். இயேசுக்குள்ளே ஜாலியாக இருங்க. ஜாலியாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. ஜாலியாக இருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. கணவன் மனைவியாக ஜாலியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க. அதை ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கணும், சேர்ந்து வேதம் வாசிக்கணும், சேர்ந்து ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவர் சொல்கிறபடி வாழ்க்கை அமைச்சு கொள்ளுங்க. அவரை ஆலோசகராக வைத்து கொள்ளுங்க. உங்கள் 2 பேருடைய வாழ்க்கைக்குள்ளே யாரையும் உள்ள நுழைய இடம் கொடுக்காருங்க. அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், மாமனார் யாரும் இல்லை. அவங்க தூரத்துலேருந்து உங்களுக்காக ஜெபிப்பாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க. உள்ள நுழைய இடம் கொடுக்காருங்க. நீங்களும் இயேசுவும் அப்படி வாழ பழகிட்டீங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை. சரியா?